ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். உடைத்த முட்டை குழம்பு. இது ரொம்பவே சிம்பிளானது, ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மல் எக் விட இந்த மாதிரி உடச்சி ஊற்றி செய்கிறது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு, சாதத்துக்கு, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு வந்து இந்த டிஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறின பிறகு 2 கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். வெங்காயம் வந்து நல்ல ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு நான் வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஃபுல்லாக வதங்கிடணும். நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி தக்காளி வந்து உடஞ்சி வெங்காயத்தோடு சேர்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா அடுப்பில் வதக்கி விட்டுருங்க. இப்போ வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் தேங்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் திருகியும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் எண்ணெய் காஞ்ச பிறகு 4 ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க. 2 பிரியாணி இலையை லைட்டாக வந்து பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 3 கிராம்பு. அடுத்தது 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம 1 கத்து கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துப்போம். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடட்டும். ஒரு 1 மினிட் வந்து வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடிப்பிடிக்காமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன். அது இருந்துச்சுன்னா நீங்கள் அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா ரெட் சில்லி பவுடரும் கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எண்ணெயில் கருகிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயோடனா அந்த மிளகாப்பொடி வந்து ஓரளவுக்கு லைட்டாக வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பேஸ்ட்டு ஃபுல்லாக வந்து இந்த மிளகாத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும், பரோட்டாவுக்குனா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வேணும், சாதத்துக்குனா கொஞ்சம் கெட்டியாக வேணும், அது மாதிரி உங்களுக்கு தேவையான பதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆன பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து உங்களுக்கு கிரேவி வந்து எந்த பதத்துக்கு வேணும், கெட்டியாக வேணுமா, கொஞ்சம் மீடியமான அளவுக்கு வேணுமானா அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எண்ணெயில் லைட்டாக பிரிஞ்சு வெளியே வர மாதிரி பாருங்கள். இப்போ கொதித்து அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு நம்ம எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஓரளவுக்கு குழம்பு வந்து கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டையை வந்து முழுசாக போடாமல் உடச்சி ஊற்றணும். அதுதான் வந்து இந்த முட்டை குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அழுங்காமல் முட்டையை வந்து கீழே ரொம்ப வேகமாக போட்டால் மஞ்சக்கரு உடஞ்சிரும். ஸோ அழுங்காமல் இந்த மாதிரி கீழே அழுங்காமல் உடச்சி ஊற்றிடுங்க. இப்போ இது வந்து நல்லா 10 நிமிஷம் கிளறி விட்டுறக்கூடாது. லைட்டாக உங்களுக்கு வேணும்னா குழம்பு வந்து அந்த மேலே லைட்டாக அப்படி மேலே கிளறி விட்டுக்கலாம். மற்றபடி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா முட்டை உடஞ்சிரும். 10 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடணும். வேகமாக வச்சிங்கன்னா முட்டையெல்லாம் உடஞ்சி குழம்புல பிரிஞ்சிரும். பாருங்கள், இப்போ அரை வேக்காடு அளவுக்கு வெந்திருக்கு. இப்போவே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு. முட்டை வந்து ஓரளவுக்கு தான் வெந்திருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் லைட்டாக அந்த மேலே இருக்கிற மஞ்சக்கரு தட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு ரொம்பவே நல்லா வந்திருக்கு.
பாருங்கள் வெள்ளைக்கருவும் நல்லாமே வெந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான முட்டை குழம்பு வந்து தயாராகிடுச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ கொத்தமல்லி தழை இல்லை கருவேப்பிலை தூவி ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வந்து மூடி வச்சுருங்க. அந்த வாசத்தில் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.